நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம படணும். நடிக்கும் போது வராத ஜோசப் அரசியல் வரும்போது இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் ஜோசப் விஜய். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்ய பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்க. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்டம் என்னவன்? நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்ற. திரள் நிதி திரள் நிதி அம்மட மக்கள் இயக்க மக்கள்கிட்ட தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாவும் பணமாவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட. பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா எங்க அம்மா தமிழ்ச்செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை சும்மா உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில் வந்தாப்புல. வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா? அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலத்துக்கு இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா? பேசுவது தற்சார்பு, ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்கார போல. தயாரிச்சதான் அதுதான். அவன் என்ன துறைக்கிட்டு சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு. அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம எதுக்கு இப்படிலாம் போட்டு தர்ற? டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா. தம்பி கொள்ள வெறியில இருக்கோம் பார்த்துருது. புரியுதா புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்கட்டே எதிர்க்கலடா. களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள். நீ யாரா? நீ தமிழன்டா. நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வாழ்ந்து விட்டால் நம்மள ஒரு பய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம்? வேட்பாளர் எவன் படிச்சிருக்கானா? யாரு இவரா? நம்ம ஒரு எம்எல்ஏ அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா ஜெயிச்சாரா? இவர் மந்திரியா? என்ன செய்யறன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு போய் கடிச்சு விடாம இருந்தா சரிதான். என் வெற்றியை நீ தள்ளி போடலாம்,
ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லை. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிள்ளைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டது? என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குதிச்சு கேப்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னா கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லடா நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதி இருக்கடா உனக்கு? தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று